வணக்கங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக நிறைய ஃபோன் வந்துருக்கு என்கிட்ட. இந்த மாதிரி ஊட்டியிலிருந்து நீலகிரி மலையிலிருந்து போகிற தண்ணி எல்லாமே கர்நாடகாக்குள்ளே போய் ஒகேனக்கல் வழியாக திருப்பி தமிழ்நாடுக்கு வருது. அவங்க மேகதாது டேம் கட்டுறதுக்கு பதிலாக நம்மளே ஊட்டியில் ஒரு டேம் கட்டிடலாம். டேம் கட்டி அந்த தண்ணி நம்மளே தமிழ்நாடு பயன்படுத்திக்கலாம். இதோட முட்டாள்தனம் என்னங்க இருக்கும்? எவனோ ஒரு கூண்டு தனியை பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஸ்டீலு சிமெண்ட்டு கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் பார்த்து இந்த மாதிரி ஒரு வதந்தி கல்வி விடுறான். ஒரு கூகுள் மேப் எடுத்து சிம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா நீலகிரி மலையிலிருந்து தண்ணி எல்லாமே ஈஸ்ட் டைரக்ஷன், ஈஸ்ட் அண்ட் நார்த் டைரக்ஷன் தண்ணி எல்லாமே மொய்யார் ஆறு வழியா பவானி சாகர் டேமுக்கு வருது. நார்த் டைரக்ஷன்ல இருந்து வர தண்ணி பவானி சாகர் டேம்ல வந்து சேர்ந்து பவானி சாகர் டேம் தண்ணி எல்லாமே ஃப்ளோ ஆகி திருப்பி நம்மளுக்கு வந்து காவேரியில கொடுமுடியில கலந்துருது. ஈஸ்ட் நீலகிரி ஈஸ்ட் சைட்ல இருந்து தண்ணி எல்லாமே கேரளாக்கு போயிருக்கு. ரைட். இப்போ ஒகேனக்கல் எங்க இருக்கு, நீலகிரிஸ் எங்க இருக்கு? கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் அறிவு பயன்படுத்துங்க. அப்படியே ஒரு வறட்சி வந்துருச்சுனாவே சடனா எல்லாத்துக்கும் ஆசை வந்துருக்கு. ஒரு வெள்ளம் வறட்சினா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். எஸ்பெஷலி பொலிட்டீஷியன்ஸ்க்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய காசா தோணுது. ஏன்னா ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி, ஆயிரம் இல்ல 50,000 30,000 40,000 இப்படி பேச்சு வரும். ஸோ கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீலகிரிஸ்ல இருந்து கண்டிப்பா தண்ணி வருது. அந்த தண்ணியோட குவாலிட்டியும் தரமும் அதிகம் பண்ணும் நம்ம கடமை இருக்கு. அப்போ நீலகிரி மலையோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்பர் பிளாட்டூ இருக்கு, கிராஸ்லேண்டை காப்பாற்றணும், ஷோலா ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும், அந்த ஹில் ஏரியா கன்சர்வேஷன் ஆக்டை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த காடுகளை காப்பாத்தாம நம்மளுக்கு வேற என்னங்க வேலை இருக்குது? அந்த காடை காப்பாற்றணும்னா தானோ தண்ணி உயர்ந்து அதிகமா வரப்போது நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல. இன்ஃபேக்ட் இந்த தண்ணி தஞ்சாவூருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு கிளை நதி காவேரிக்கு. அதே மாதிரி சேலத்துல திருநூத்தாரோடது, அமராவதி இருக்கு, பவானி இருக்கு. இந்த கிளை நதிகள்லாம் பாதுகாப்பு பண்றது நம்ம கடமையா இருக்கு. ஆனா இந்த கடமைக்காக கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒருத்தனுக்கு பேராசைக்கு நம்ம ஆளாக முடியாது. ஸோ தயவு செய்து இனிமேல் இந்த வதந்தி வந்ததுன்னா அது கூப்பிட்ட தலையில் ஒரு குட்காலுங்க. நன்றி.